சித்ராங்கதை. எங்க அப்ப இது நாள் வரைக்கும் நான் கருவா பிறந்து எங்க அம்மா கிட்ட வளர்ந்துகிட்டு வரேன். எனக்கு இப்ப 13 வயசு. எத்தனை வயசு? 13 வயசு. ஆமா, 13 வருஷமா எங்க அப்பருடைய முகத்தையே கண்டதில்லை. எங்க அப்பா யாரா இருப்பாரு? உங்க அப்பா நாங்க. எங்க அப்பா எங்க இருப்பாரு? யாரா இருப்பாரு? உங்க அப்பா கிளீனா சொல்லணும், கரெக்டா சொல்லுங்க. எங்க அப்பனை காட்டல. நல்லா தெரிஞ்ச எப்படி? உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். எங்க பார்த்தா? உங்க அப்பன் நான் பார்த்தது இல்லையே. எங்க? நான் குடிக்க வருங்க. குடிக்கலாம், குடிக்கலாம். எங்க அப்பனை இழுத்து பிடிச்சிட்டு வர என்ன கெட்ட வாடா. டேய் முன்னாடி வாடா. இவன் மூஞ்சி மாதிரி என்னைய பாரு, அவனை பாரு. ஆமாங்க, இவன் எங்க அப்பனா இருப்பான். நீ சொன்னது கூட தப்பு இல்ல. நீ சொன்னது தப்பு இல்ல. ஒருவேளை இவனா கூட அப்பனா இருக்கலாம்னு கூப்பிட்டுருக்கலாம். நம்ம வகுத்து சோறு தான் திங்கிறான். என்ன திங்கிறான்? சோறு தானே திங்கிறான். இவன் வரலாமா? வரக்கூடாது. நான் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லுமா இல்லையா? அவன் சொன்னானா? தெரியலங்க. அம்மா நல்லா அவன் சைட் அடிச்சிருக்காங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. பொண்ணையே போடுவான். அந்த பக்கம் போவாங்க. டேய் ஒருவேளை தம்பி எல்லாம் ரெடியா இருக்கிறான்னு ஏன்னா உங்க அம்மா அப்படி எங்க அம்மா என்னடா இது நல்லா இருக்குது, நல்லா ரெடியா வரான்னு. எங்க அம்மா கண்டா கந்தலாட்டக்காரி மாதிரியே. ஐயோ நாதேரி என்னடா பண்ணுவான்? எந்த ஊருக்கு போனாலும் நாலு முடிச்சு வச்சுக்கிறோம். என்ன ஏண்டா என்னத்துக்கு உனக்கு சிவாரிசு? உங்கள்கிட்ட பேர் என்ன சிவாரிசு? என் தந்தையாருடைய முகத்தை தான் நான் பார்த்தது இல்லையே தவிர எங்க அப்பன் பேர் எங்க அம்மா சொல்றீங்க. எங்க அப்பன் ஆனால் அழகு மன்னன், காண்டா வனமரித்த காளையன், பர்குணன், பார்த்தன், விஜயன், தனஞ்சயன், சுவேதவாகனன், கிருடி, செட்டினன், சிவர்சி, சவ்யசாசி,
11 காரண பெயருக்கு சொந்தக்காரன். எங்க அப்பன் ஒருத்தர் தான், அவருக்கு 11 பேரு. ஓ நான் கூட 11 பேரும் எங்களுக்கு என்ன சாமி தெரியும் பொண்ணையே விடுவான். ஆனாலும் எங்க அப்பனுடைய முகத்தை நான் பார்த்ததில்ல. எங்க அப்பா மட்டும் அர்ஜுனனா எங்க அம்மா சொல்றீங்க. உங்க அப்பனுக்கு ஆமா. சரி சாமி. ஆனாலும் இது நாள் வரை 13 வயது வரை என் தாய் கிட்ட என்ன நான் பால் மறக்கல. நல்ல மாடுங்க. நான் நினைச்சேன் உங்களுக்கு 25 வயசுக்கு மேல இருக்குன்னு பார்த்து இன்ன வரைக்கும் நீங்க பால் குடிச்சிருக்கிறதுனால 13 வயசுலயே தலை பிறந்துட்டீங்க. மந்திரி இன்னைக்கு எல்லாம் புள்ள பிறந்துட்டா உடனே எப்ப கள்ளிப்பாலை ஊத்தலாம் மாட்டுப்பாலை ஊத்தலாங்குது. ஏன் கேக்குறீங்க? பிறந்த மைக்கானால மாட்டுப்பால் குட்டி அது என்ன பால் குடுக்குறாங்க. பவுடர் பாலா பவுடர் பால் அது கொடுத்தா தான் குழந்தை குடிக்குமா. மந்திரி எங்க அம்மா எப்படி பாத்தியா? ஆமாங்க பாவம் பீக்கு பீக்குன்னு ஏய் இந்த பக்கம் எங்க அம்மா பால் கொடுத்துட்டு கட்டு குறையாது. ஆமாங்க எப்படியா கூட வருதுங்க. ஏய் சசின் கம்ப்யூட்டர் என்ன வீட்டுல மாடா? நீங்க குடிச்சது வீட்டுல இருக்கிற மாடா இல்ல வேற என்ன கேக்குற? இல்ல அம்மா நல்லா உங்களை குஸ்தியா வளர்க்குறாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு உங்க அம்மாட்ட பால் வருங்க. ஆமா. டேய் ஓய் நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் எங்க அம்மா பால் மறக்கடிக்கல. மறக்கடிக்க கூடாதுன்னு என்ன வச்சிருக்குது. ஓ கல்யாணம் பண்ற வரலுமே. ஆமா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி செத்தா. அங்க நான் மாறிக்குவேன். அப்படி இருந்தாலும் ஜனாதிபதி ஐயா, டேய் ஐயா என்ற தினத்துல எங்க அப்பா வருவாருன்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. தினமும் சொல்லுது எங்க அம்மா. எங்க பள்ளிக்கூடம் போனேன். பள்ளிக்கூடம் போனேன். டேய் சொல்றதுதான் கேட்கணும். குறுக்கு வேலை ஓட்டுன பள்ளிக்கூடம் போறேன். பள்ளிக்கூடம் போனதும் டேய் பப்பரம் வாங்கலாம். உங்க அப்பா யாரு? அர்ஜுன சார். உங்க அம்மா யாரு? சித்ராங்கத சார். சரி தினந்தனம் உங்க அம்மாவையே கூட்டிட்டு வரல, நாளைக்கு உங்க அப்பனை கூட்டிட்டு வா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு வாத்தியாரு சொல்றாரு. பள்ளிக்கூடத்து ஆசிரியர் வாத்தியாரு சொல்றாரு. நான் யார கூட்டிட்டு போறது? அம்மாரி கூட்டிட்டு போ. இல்ல அர்ஜுன மண்ண வந்தா கூட்டிட்டு போன. எங்க அம்மா கிட்ட போய் என்னைக்கு அப்பா வருவாருன்னு இது நாள் வரைக்கும் கேட்டு 13 வருஷம் ஆகி போச்சு. எங்க அப்பா இருக்கானு செத்து போட்டானு தெரியும். செத்து பஞ்சாமி காரியம் பண்ணி போலாம். ஆனாலும் எங்க அம்மா சொல்லுது உங்க அப்பனை எவனாலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இன்றைய தினத்திலே என் தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தை என் தாயாகிய சித்ராங்கத எங்க அம்மால போய் சீக்கிரமா உள்ள வந்திருக்குது, பசியில வந்திருக்குதுன்னு சொல்லி காட்டுக்கு கட்டிட்டே வரட்டும். பால் குடி. அப்புறம் என்ன பத்தியா ஏதோ ஒரு பெத்த பையன்கிட்ட சொல்ற பேச்சாடா? இல்ல சாமி இந்த மாதிரி சொல்லுமா. ஏய் யா போய் அம்மா கிட்ட சரி வாங்க அம்மா கிட்ட போ. போடா.